பேசுகிறேன். பெரியவாட்ட எப்படி தெய்வங்கள் பேசியது அப்படிங்கிறதையும், பெரியவா எப்படி தெய்வமாக தன்னுடைய பக்தர்களுக்கு பேசினார் அப்படிங்கிறதையும் 2 நிகழ்ச்சிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, பெரியவா மடத்தில் இருக்கார். மடத்தில் அந்த சந்திரமௌலி பூஜை நடக்கும். அப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்தாவெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க பூஜை 1 மணி நேரம் பூஜைன்னு சொல்கிறது. அந்த 1 மணி நேரம் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்திருந்த பக்தர்களில் ஒரு பெண்மணியோடைய பேத்தி, ஒரு 5 வயது இருக்கும் அந்த பேத்திக்கு. அந்த பேத்தி மகா பெரியவாளை காட்டி, அந்த தாத்தா மடியில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கா, அவள் போட்டிருக்க மாதிரியே எனக்கு பட்டுப்பாவாடை வேணும்னு கேட்குறான். அந்த பாட்டிக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஏன்னா மகா பெரியவர் மடியில் யாரும் இல்லை. ஆனால் இந்த பேத்தி விடாமல் கேட்குது. அந்த தாத்தா மடியில் உட்கார்ந்துருக்காலே ஒரு பொண்ணு, அவள் கட்டியிருக்க பட்டுப்புடவை எனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதமாக கேட்குது. ஒரு கட்டத்தில் அந்த பிடிவாதம் அழுகையாக மாறுது. அழுது கேட்கும்போது மகா பெரியவர் பூஜையை முடித்து கொண்டு என்ன சத்தம் என்று பார்க்கிறார். அந்த குழந்தை அழுகிறது. பெரியவா மடியில் இருக்க பொண்ணு கட்டியிருக்க அந்த பட்டுப்பாவாடை வேணும்னு சொல்கிறா பெரியவான்னு சொல்லி இந்த பாட்டி சொல்கிறா. உடனே பெரியவாள் சுதாரித்து கொண்டார். யார் கண்ணுக்கும் தெரியாத இந்த தெய்வீக ரகசியம் அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரிந்திருக்குதுன்னா அதில் ஏதோ விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக படத்து ஊழியர்களை அனுப்பி அந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு பட்டு பாவாடை, அதே என்ன கலர்னு கேட்கும்போது பச்சை கலர் பட்டு பாவாடை கட்டியிருக்கா, அது வேணும்னு சொல்லும்போது அது வாங்கி கொண்டாந்து ஊழியர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு வாரம் கழித்து அந்த பாட்டி வருகிறார் மடத்திற்கு. அந்த பேத்தி இறந்து விட்டாள் என்று பெரியவாடம் சொல்லி அழுகுறான். பேத்தி சாதாரண பிறவியில் வாழைக்குமாரின்னு சொல்லக்கூடிய அந்த பாலா தெய்வம் குழந்தை வடிவத்தில் தான் இருக்கும். அந்த குழந்தையே அந்த பேத்திக்கு தரிசனம் கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவ தெய்வ குழந்தை, நீ கவலைப்படாத, அவள் தெய்வமாயிட்டா, உன் குடும்பத்தை பார்த்துக்குவான்னு சொல்லி மகா பெரியவர் அந்த பாட்டிக்கு ஆறுதல் கொடுக்கிறார். இப்போ பெரியவா பூஜை பண்ணும்போது அந்த பாலாங்கிற தெய்வமே அவர் மடியில் அமர்ந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது. மிகப்பெரிய பாக்கியம்.